நிபுணர்கள், பிரபலங்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம் வாழ்க்கைக்கும் சிறந்த பாடமாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் திரு ஒய் டேவிட் அவர்கள். ஒரு சமூக செயல்பாட்டாளரா இன்னைக்கு சமூகம் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு, விஞ்ஞான வளர்ச்சி கூட இந்த பாதிப்புக்கு ஏன் காரணமா இருக்கு, நம்ம இயற்கையை விட்டு எந்த அளவுக்கு விலகி போயிருக்கோம், இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா என்ன மாதிரியான செயல்களை நம்ம ஈடுபடணும், இப்படி பல விஷயங்களை நாம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக செயல்பாட்டாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்னு வரும்போது நிறைய இருக்குது. தனி மனிதனுக்கும் சரி, இந்த சமூகத்துக்கும் சரி, பாதிப்புகள்னு பார்த்தா பல விதத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு போராடுறதோ, இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனையை உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்குறதோ, அணு உலையினால் நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம், இது ஒரு காலகட்டத்திலையும் பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தியும் கூட அதை இன்னும் நம்ம சரி பண்ண முடியாமல் நிலைமையில் இருக்கோம். அதனோட விளைவாக நம்ம இன்னும் என்னெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் அடுத்த தலைமுறை, இப்படிங்கிறதுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. இதையெல்லாம் தாண்டி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு வரும்போது பனை தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளையும் முன் வச்சிருக்கீங்க. ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு இந்த உலகமயமாக்கல், உலக வெப்பமயமாதல் காரணமாக எந்த அளவுக்கு புவி வெப்பமாயிருக்கு, அதுலேருந்தும் நம்ம மீண்டு வரணும்னா என்னெல்லாம் நம்ம செய்யணும், ஒருத்தருக்கும் அது எவ்வளோ கடமை, இப்படி பல விஷயங்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களோட பார்வையில் இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம இந்த பனை தொழிலாளர்கள் பற்றி பேசுவோம் சார். அமைப்பு சாரா தொழில்கள்னு வரும்போது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பல தொழில்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பனை தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்குறீங்க. பனை தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க யார், அவங்களோட அன்றாட வாழ்வியல் எப்படி இருக்கும், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, இதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். பனை தொழிலாளர் பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு 10 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஒரு கோடிக்கு மேலே பனைகள் இருக்குது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த தொழில் ரொம்ப நல்லா நடக்குது. வட மாவட்டங்களில் பனைகள் இருந்தாலும் தொழில் கிடையாது. பொதுவாக எனக்கு இந்த ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள் எல்லா பிரிவிலும் தொடர்புகள் உண்டு. அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாகத்தை நான் செலவிட்டிருக்கேன். பனை தொழிலாளர் பொறுத்த மட்டும் அவர்கள் என் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. படிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த தொழில் நாளுக்கு நாள் நலிந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்தில் பனைத்தொழில் ரொம்ப முக்கியமான தொழில். பனைத்தொழில் செய்கிறாங்கன்னு சொன்னாலே அது ஒரு நல்ல குடும்பம், சிறப்பான குடும்பம்னு சொல்லி தான் எல்லோரும் நினைப்பாங்க. இது பழைய காலம். ஆனால் காலக்கிரமத்தில் மேற்கத்திய நாகரிகம் வந்தபடினால இந்த தொழில் அழிஞ்சு இன்றைக்கி இந்த தொழில் ரொம்ப ரொம்ப நெசஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இதில் தொழிலாளர்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அந்த தொழிலும் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறது. அப்போ இதை மறுபடி எப்படி இந்த தொழிலை ஊக்கப்படுத்துது, இந்த தொழிலாளருடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்புது, இது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அரசாங்கமும் கவனத்தில் கொள்ளணும், பொதுமக்களும் இதை பற்றி நிறைய அறியணும். ஏன்னா பனை தொழிலை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு கற்பக தருவின்னு சொல்கிறாங்க. பனையை பொறுத்தவரை ஏகதேசம் 830 ப்ராடக்ட்ஸ் அதில் செய்யலாம். வேறு எந்த மரத்திலிருந்து அப்படி செய்ய முடியாது. உணவுப் பொருள் அதில் இருக்குது, நீராகாரம் அதில் இருக்குது, வீடுகளுக்கு மெட்டீரியல் அதில் இருக்குது, வீட்டில் விரிக்கக்கூடிய தரை விரிப்புகள் அதில் செய்யலாம். இப்படி இனி ஜாம் போன்ற ஐட்டங்களை செய்யலாம். இப்படி ஏகதேசம் 830 ப்ராடக்ட்ஸ் அதில் செய்ய முடியும்னு சொல்லி கணக்கெடுத்துருக்காங்க. செய்கிறாங்க, நிறைய இடங்களில் ஒவ்வொரு வகையான ப்ராடக்ட்ஸ் செய்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த மாட்டு இவைகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இப்போ உதாரண மாட்டு கருப்பு கிட்டே எடுப்போம். அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் கருப்பட்டி தான் காப்பி குடிப்போம். அதுக்கப்புறம் சீனி வந்த பிறகு இன்றைக்கி கருப்பட்டி பணியார் வீட்டில் கூட இன்னைக்கு சீனி தான் உபயோகிக்கிறாங்க. இது என்ன, இது உள்ள ஆழமாட்டு பார்க்காதனால வந்த பிரச்சனை. இப்போ கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது, பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது. ஆனால் சீனி என்னது, அது ஒரு ஒயிட் பாய்சன், வெள்ளை விஷம் என்று அதை சொல்கிறாங்க. ஏன்னா சீனியை உபயோகிக்கும்போது நிறைய வியாதிகளுக்கு நம்ம
உடன்படுறோம். குறிப்பாக டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி வியாதிகளுக்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. ஆகவே நல்ல பொருட்களை நம்ம விட்டுட்டு என்ன செய்கிறோம், கெட்ட தேவையில்லாத பொருட்களை நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த மாதிரி தொழில்கள் நசிக்கப்பட்டது. இது ஆங்கிலேய காலத்திலே இந்த தொழில் நசிய ஆரம்பிச்சது. என்னை பொறுத்த மட்டும் நம்ம குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுகிறோம். குளோபல் வார்மிங் டைமில் பல பிரச்சனைகள் வரலாம். சுனாமி வரலாம், கடல் அரிப்புகள் வரலாம். மற்றபடி இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா அதுதான் பனைமரம் தான். பனைமரம் எந்த சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, மற்ற மரங்களுடைய கதி என்னன்னு சொல்ல முடியாது. ஆனால் பனைமரம் நிச்சயமாட்டு இருக்கும். அதனால் பனை சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் உற்சாகப்படுத்தி அது ஒரு முக்கிய பொருளாக கொண்டு வருவது ரொம்ப அவசியம். கிராமப்புறங்களில் எண்ணற்ற மக்களுக்கு அது வேலை கொடுக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது வேலை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. சில கருவிகள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பனை ஏறக்கூடிய கருவிகள், இன்னும் உற்பத்தி முறைகளில் கொஞ்சம் கூட மாற்றங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் அரசாங்கம் போதிய உற்சாகத்தை கொடுத்ததுன்னு சொன்னால் பனையை ஒரு முக்கியமான கிராம தொழிலாளர் கொண்டு வரலாம். என்ன பொறுத்த மட்டும் விவசாயத்திற்கு அடுத்தபடி நம்ம நாட்டில் ஒரு பெரிய நல்ல தொழிலை கொண்டு வந்து பெருமக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு தொழில் இது. அது நம்ம நசிய விட்டுருக்கோம். அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பனைமரங்கள்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. ஒரு பனைமரம் அந்த காலத்தில் 2000-3000 ரூபாய் போகும். இப்போ வந்து 100 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. விற்று அதை சூளைகளுக்கு தீ எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, செங்கல் சூளைகளில். அப்போ இந்த தொழிலுக்கு இன்றைக்கி எல்லா முக்கியத்துவத்தையும் இழந்துட்டாங்க. அதனால் நாங்கள் 3 மாநாடுகள் போட்டிருக்கோம். தென்காசியில் ஒரு மாநாடு போட்டோம், பிறகு திருச்செந்தூரில் ஒரு மாநாடு, நாகர்கோவிலில் ஒரு மாநாடு, என்னை சார்ந்தவர்கள் பல இடங்களில் இந்த மாதிரி மாநாடுகள் போடுறோம். இந்த கருத்துக்களை சொல்லிட்டு வரோம். ஆனாலும் அரசாங்கம் வந்து கிராம சம்பந்தமான, அது எந்த அரசாங்கம் மட்டும்னாலும் சரி, கிராம தொழில்கள் இதில் என்ன செய்யணும், இந்த மாதிரி இதுகளில் அரசாங்கத்துக்கு போய் தெளிவும் கிடையாது, அதுக்கேற்ற அமைப்பும் கிடையாது. கண்டிப்பாக. அதனால் இதில் கொஞ்சம் பொதுமக்களுக்கு இதுக்கு உற்சாகம் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய ரூரல் எக்கானமி, கிராம பொருளாதாரம். இதில் ஒரு பெரிய பொருளாதாரம் அடங்கியிருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை மறுபடியும் மீட்டெடுத்து கிராம மக்களுக்கு வேலை கொடுக்கணும். நம்ம பன்னாட்டு கம்பெனிகளை சார்ந்திருக்கக்கூடிய அநேக பொருட்களை, வீடுகள் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை இருந்து எடுக்கலாம், இந்த பனையிலேருந்து நம்ம எடுக்கலாம். நிச்சயமா சார். அதனால் 830 ப்ராடக்ட்ஸ் இதுலேருந்து நம்மளால் தயாரிக்க முடியும் சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பனைமரத்தோட பற்றின புரிதல் வந்து ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்னாடியே அது அப்படியே அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. அதை பற்றின ஒரு இதை நம்ம எல்லாருமே கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்னொரு பயணம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய இந்த சமூக பணியில் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னால் அந்த அணு உலைக்கு எதிரான போராட்டங்கள். நம்ம இந்த விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியில் பலவித நன்மைகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் இதை நன்மை தீமை ரெண்டுத்தையும் ஆராய வேண்டிய ஒரு அவசியமான நம்ம தருணத்தில் இருக்கும். அணு உலை ரொம்ப அவசியம் சொல்கிறவங்களும் பார்க்குறோம். அதனோட உபயோகம் பயன்பாடு அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய விஷயம் சொல்கிறோம். ஆனால் அடிமட்டத்தில் அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது, அது எவ்வளோ தூரம் ஒரு பாதிப்பை ஒரு நாட்டுக்கு உண்டாக்கக்கூடியது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலா சார் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டியும் நம்ம இதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதற்கு எதிரான ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் ஏன் எப்படி தேவையா இருக்கு சார்? இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவில் பல இடங்களில் அணு உலைகள் இருக்குது. என்னுடைய ஈடுபாடு கூடங்குளத்தை பொறுத்த மட்டும் ஏகதேசம் ஒரு 15 ஆண்டுகள் அதுக்காக வேண்டி என்னுடைய நேரத்தை கொடுத்துருப்பேன், அதுக்காக வேண்டி செலவழிச்சிருப்பேன். அணு உலையை பற்றி சொல்லும்போது பொதுவாட்டு 1986 செர்னோபில் என்ற ரஷ்யாவில் உள்ள செர்னோபிலில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. ஒரு அணுவில் வெடித்தது. அதனுடைய தாக்கம் அன்னைக்கு இறந்தவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஆனால் அந்த மாதத்தில் இறந்தவருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். பிறகு தொடர்ந்து பாதிப்புகள் பல நாடுகளில், மேற்கத்திய நாடுகள், அந்த வட்டாரத்தில் உள்ள நாடுகளில் அந்த அணுவுடைய கதிர்கள் போய் பலவிதமான தாக்கங்களை உருவாக்கியது. அப்போது மீடியாவில் நிறைய வந்தது. அதனால் நான் அதை பற்றி கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். நிறைய அணுவில் நான் என்ன, அதனால் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்று.
நம்ம தெரியும் 1980 இந்த ஹீரோஷிமா நாகசாபியில் அணுக்குண்டு போட்டாங்கன்னு. அப்போ அணுக்குண்டுனா என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்து அது எவ்வளோ நாசத்தை உருவாக்கக்கூடியது, எவ்வளோ விதமான பாதிப்புகளை உருவாக்குன்னு சொல்லி. அப்போ இன்னொரு கோஷி எழும்பியது, அணுக்குண்டு அந்த அணுவை நம்ம சமாதானத்துக்காக வேண்டி பயன்படுத்துவோம் நீ சொல்லிக்கிட்டு உற்சாகத்தோடு அணு உலைகளை கட்ட ஆரம்பித்தாங்க. அது எல்லோரும் வரவேற்றாங்க. அதை அந்த ஆரம்ப கட்டங்களில் எல்லோரும் வரவேற்றாங்க. சரி, அணு நல்லது, அதுலேருந்து என்ன செய்வோம், மின்சாரம் எடுப்போம், மின்சாரம் அனுப்போம் எளிமையாட்டு கிடைக்கிறது, இதெல்லாம் சொன்னாங்க. சொல்லி நிறைய அணு உலைகள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ளே ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள யார் யாரெல்லாம் வரவேற்றாங்களோ அவங்களே என்ன சொன்னாங்க, இனி அணு உலைகள் நமக்கு வேண்டாம். எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ விபத்துக்கள், அவ்வளோ அதனால் தாக்கங்கள் ஏற்படுத்தியபடினால சொன்னாங்க நீங்களுக்கு இதே வேண்டான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது செர்னோபிலில் விபத்து நடந்த பிறகு இனி எங்கேயுமே வைக்கக்கூடாது என்று மக்கள் பல இடங்களில் கோஷங்களை வைக்க ஆரம்பித்தாங்க. கூடங்குளத்தை பொறுத்த மட்டும் இது 1986 செர்னோபில் நடந்து, அதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே அணு உலை வருதுன்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ கல்பாக்கத்தில் அணு உலை வந்தபோது யாரும் அதை பற்றி கண்டுக்கிடலை. ஏதோ ஒரு மருந்து கம்பெனி வருதுன்னு மக்கள் நினச்சிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி அணு உலை என்று அந்த காலத்தில் தெரியாது. அப்போது இங்கே அணு உலை வரும்போது அதற்கு முந்தி போதிய பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி ஏகதேசம் ஒரு 4-5 வருஷமாட்டு நாங்கள் பிரச்சாரத்துலேயும் போராட்டத்துலேயும் அணு உலையில் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி போராட்டங்களில் ஈடுபட்டோம். மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் இருந்தபோது அணு உலைக்கான அஸ்திவாரத்தை நாட்டத்துக்கு அங்கே வரணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எங்களுடைய போராட்டத்தினால அதை நினச்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அப்போ போராட்டம் ரொம்ப வேகமாட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு சோவியத் யூனியன் உடைந்தபடினால கொஞ்ச நாள் அதை பற்றி யாரும் பேசலை. திரும்ப தேவகவுடா அவர்கள் அந்த ரஷ்யாவோடு உடன்பாடு ஏற்பட்டு திரும்ப கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இப்போ மக்கள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. டாக்டர் உதயகுமார் அவர்கள், அவர் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு பதிலாட்டு இப்போ அதில் ஈடுபட்டிருக்காரு. அப்போது அணு உலை வந்தால் என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் உண்டு. இப்போ அணு உலை எந்த அணு உலையுமே உலகத்தில் பாதுகாப்பானதுன்னு சொல்லி எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியாது. சொல்லுவாங்க பாதுகாப்பை கொடுத்துட்டோம், பெரிய பாதுகாப்பெல்லாம் இருக்கிறது, அப்படி எந்த விஞ்ஞானியும் 100% அணு உலை பாதுகாப்பானது என்று சொல்லவே முடியாது. அது ஒன்று. இப்போ அணு உலையினால் மீன் வளம் பாதிக்கப்படும். அது கடற்கரையில் இருக்கனால அந்த சுடு தண்ணீர் கடலுக்குள்ளே போகும்போது அங்குள்ள மீன் வளமை பாதிக்கப்படுது. அந்த கடற்கரை பகுதியில் அது மஞ்சிருக்கு கூடங்குளத்தை பொறுத்த மட்டும். இனி அணு உலையில் ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்து உடைய அளவு நம்ம கணக்கிட முடியாது. காற்று எந்த திசையை நோக்கி வீசுகிறதோ அந்த திசையில் அது ரொம்ப தூரம் உள்ள மக்கள் கதிர் இயக்கத்தால் பாதிக்கப்படுவாங்க. கதிர் இயக்கத்தால் பாதிக்கப்படும் போது அப்படி விளைவு என்ன, உடன் மரணம் இருக்கலாம். கதிர் இயக்கத்தினால நிறைய வியாதிகள் வரலாம். பின் சந்ததி என்ன சொல்லலாம், அங்கவீனமான குழந்தைகள் பிறக்கும். அந்த பகுதி முழுவதும் பாதிக்கப்படும். இப்போ கூடங்குளத்தில் அணு உலை இல்லை ஒரு விபத்து ஏற்படான்னு யாரும் சொல்ல முடியாது, ஏற்படணும்னு நம்ம விரும்பலை. ஆனால் ஒரு அணு உலையில் விபத்து ஏற்பட்டால் அது திருவனந்தபுரம், கொல்லம், கேரளாவில் அங்கே வரப்போகும், ஸ்ரீலங்கா வரப்போகும், இங்கே மதுரை வரையிலும் வரும். ஒரு பெரிய விபத்துனா இவ்வளோ தூரம் பாதிக்கப்படும். இனி விபத்து இல்லாட்டா என்ன, அதுவும் கேள்வி. விபத்து இல்லாட்டாலும் அதிலிருந்து வரக்கூடிய கசிவுகளில் ரேடியேஷன், அதில் கையாளுகிற ரேடியேஷன், இந்த வேஸ்ட் மெட்டீரியல், இதெல்லாம் அந்த பக்கத்தில் வரும்போது அந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கு கேன்சர் அதிகமாகிட்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப உண்டு. கேன்சர்னால் பாதிக்கப்படுவாங்க அவங்க ஜெனரேஷன், பின்னுக்கு வரக்கூடிய குழந்தைகள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக என்னன்னு சொன்னால், இந்த அணு உலை கழிவுகளெல்லாம் நினச்ச முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த கழிவுகளெல்லாம் எங்கே கொண்டு கொட்டுறாங்க, என்ன செய்கிறாங்க என்று எந்த விதமான தகவலும் மக்களுக்கு கிடையாது. அப்போ எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்?
இல்லை, நம்ம அரசாங்கம் ஏன் இதை குரல் கொடுக்கல இந்த 5 ஆண்டுகள்னு கேட்கும்போது, அந்த சுனாமிக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய ஒரு எழுச்சி இங்கே ஏற்பட்டது. நாட்டில்னு பார்க்கும்போது மின்சாரம் அப்படின்னா மத்திய தொகுப்புக்கு தான் போகுது. அதனால பல மாநிலங்கள் வந்து தங்களோட மாநிலங்களுக்கு இதை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்ம தமிழகத்தில் வந்து இவ்வளோ பாதிப்புகளுக்கு குரல் கொடுத்தும் கூட அதை நம்ம அங்கீகரிச்சிருக்கோம் அப்படின்ற முறையில் தான் தமிழ்நாடு அரசை பற்றி நான் அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டேன். இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியிலையும் இதற்கான பணிகளை எல்லாம் நிறுத்துறதுக்கோ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கோ அரசாங்கம் முயற்சி செய்யல இல்லைங்களா? ஆமாம், அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன் நான். ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்ற ஒரு நிலைப்பாடு இன்னும் இந்த போராட்டம் அந்த பகுதியில் நாம் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. இப்போவும் நடந்துகிட்ருக்கு. இப்போவும் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து 2 வருஷத்துலேருந்து ஆரம்பித்த போராட்டம் இன்றைக்கும் போராட்டம் நடக்குது. இன்றைக்கும் டாக்டர் உதயகுமாரும் இதில் போராட்டத்தில் ஈடுபட்ட மற்றவர்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நீங்கள் சொன்னீங்க, இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஈடுபட்டுட்டு உங்களோட பணிகளை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு. நம்ம நிறைய பார்க்குறோம் அன்றாட வாழ்க்கையில். நம்ம காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குறது வரைக்கும் இந்த எந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த கருவிகள் இல்லாமல் நம்மளோட இயக்கமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு மின்விசிறியோ ஒரு லைட்டோ இல்லாமல் இருக்க முடியல. ஒரு வாகனம் இல்லாமல், ஒரு வீட்டுக்கு ஒரு வாகனம் அப்படின்னா ஒரு தனிநபருக்கு ஒரு வாகனம்ன்ற அளவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, இந்த பொல்யூஷன், நம்ம இதெல்லாம் நிறைய பேசுகிறோமே தவிர யாரோ யாருக்கோ பேசுகிற மாதிரி இருக்குது. பட் ஒவ்வொரு மனிதனும் அதற்கான ஒரு காரணியாக இருக்காங்கன்ற ஒரு புரிதல் இல்லாமல் இதையெல்லாம் சேர்ந்து இந்த புவி வெப்பமயமாதல்ன்ற ஒரு விஷயம் நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த வெப்பமயமாதலோட முழுமையான பாதிப்பு எந்த அளவு நம்மளை தாக்க போகுது, ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான பாதிப்பு எவ்வளோ தூரம் இருக்கும் சார்? ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்மெல்லாம் நிறைய கருவிகளை உபயோகிக்க தள்ளப்படுறோம். ரொம்ப ரொம்ப உண்மை. இதை கொஞ்சம் ஆழமாட்டு பார்க்கணும். இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆழமாட்டு பார்ப்பது நல்லது. இப்போது நம்ம வாழக்கூடிய பூமி நாளுக்கு நாள் சூடாகிட்டே வருது. அப்படி சூடாகிட்டு வரதுனால காலநிலையில் பெருமாற்றம். பூமி சூடாகதும் காலநிலை மாற்றமும் ரெண்டும் ஒரே பிரச்சனை தான். பூமி சூடாகுது, காலநிலையில் பெருமாற்றம். இது ஒரு அசாதாரணமான காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப அசாதாரணமான காலகட்டம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் இந்த பிரச்சனையை அனுபவிக்கலை. இதுவரை நடைபெறாத நிகழ்வுகளெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய அளவில் நடக்குது. இப்போ அதில் முக்கியமான என்னென்னு சொன்னால், ஆர்டிக் ரீஜனில் உள்ள பனிக்கட்டிகள் எல்லாம் உருகுது, ரொம்ப வேகமாட்டு உருகுது. கிரீன்லாண்டில் உள்ள பனிக்கட்டிகள் உருகுது. இமயமலை, இனி ஆல்ப்ஸ் மவுண்டன், அதே மாதிரி கிளிமஞ்சாரோ ஆஃப்ரிக்காவில், இந்த மலைத்தொடர்கள், இதெல்லாம் பெரிய மலைத்தொடர்கள். இந்த மலைத்தொடரில் உள்ள பனிகளெல்லாம், பனிக்கட்டிகள், பனித்தகடுகள், பனிப்பாறைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமாக உருகுது. அண்டார்டிகா உருக ஆரம்பிக்குது. அண்டார்டிகா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய நிலப்பகுதி, காண்டினென்ட். அங்கே ஏகദേശம் 150 அடி வந்து பனி தான், பனிப்பாறை தான். அங்குள்ள கிளைமேட் வந்து -200. அங்கே எப்போவுமே மைனஸ்லாம் இருக்கும். அந்த பகுதி உள்ள பனி உருகுது, பனி கட்டி உருகுதுன்னா அது அந்த வெஸ்டர்ன் பார்ட்டில் இப்போ உருக ஆரம்பிச்சிருக்கு. உருகுன்னு சொன்னால் அந்த அந்த பனிக்கட்டையெல்லாம் உருகிட்டா கடல் எந்த மட்டம் போகணும்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ண முடியாது. கடல் மட்டம் இப்போ உருக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது எதை சொல்லுன்னா, இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் காடுகளெல்லாம் தீப்பற்றி எரியுது. 1-2 நாளில் மாதக்கணக்கில் தீப்பற்றி எரியுது. பிறகு பருவநிலை மாறினபடியினால விவசாயம் பழையபடி செய்ய முடியாது. ஒரு விவசாயி பருவநிலையை பார்த்து என்ன செய்ய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. வெப்பம், போன ஆண்டு வெப்பம் வந்து சொல்கிறாங்க இந்த இந்த நூற்றாண்டில் இதுவரையிலையும் ஹையஸ்ட் வெப்பம் இருந்தது வந்து போன ஆண்டு ஜூன் ஜூலை அந்த மாதங்களில். நமக்கு தெரியும், ஆந்திராவிலையும் ஒரிசாவிலையும் 10,000 பேர் இறந்தாங்க.
தமிழ்நாட்டில் ஓரளவு நம்ம தாக்கு பிடிச்சோம். அதனால் எப்பவும் இந்த நிலைமை இருக்கும்னு சொல்ல முடியாது. காரணம் இந்த சம்மர் வந்து ரொம்ப வெப்பமாகும்போது 43, 45, 50 டிகிரி செல்சியஸ், 55 இதெல்லாம் போனால் நம்மளாம் நடமாடதே ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நேராக உலகம் தள்ளப்படுது. அப்போது இந்த ஏற்கனவே உலகத்தில் வந்து அழிவுகளும் சேதங்களும் மாற்றங்களும் ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு உண்டு, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். நிறைய பேர் இதை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் இது வந்து உலகம்லாம் எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு. அது 5 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் தான் போன ஆண்டு 5வது அறிக்கை வெளியிட்டாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. உலகம் பூரா மோசமாகிட்டே வருது, உலகம் பூரா அழிவுகள் இருக்குது, சில பகுதிகளில் கூட இருக்குது, சில பகுதிகளில் குறைவு இருக்குது, ஒவ்வொரு இடம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உலகம் பூரா அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, நம்ம அழிவுகளுக்குள்ளே தத்தளிக்கிறோம் என்பது மறக்க முடியாத உண்மை. இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், பூமி சூடாகுது சொல்லிட்டாங்க. இனி அடுத்த நிலைமை என்ன? இப்போ வந்து 1 டிகிரிக்கு குறைவாகத்தான் சூடாகிருக்கு. 1 டிகிரி செல்சியஸ் குறைவாகத்தான் சூடாகிருக்கு. அதற்கே இந்த அழிவு. உலக நாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்காங்க 2 டிகிரிக்கு மேலே காரணம் கொண்டும் சூடாக விடக்கூடாதுன்னு. 2 டிகிரிக்கு மேலே போயிட்டுன்னா அதை பீக் பாயிண்ட், அதுக்கப்புறம் 3 ஆகும், 4 ஆகும். இந்த நூற்றாண்டின் இறுதி பாகத்தில் 4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இருந்து இன்றைக்கி 1 டிகிரி கூடியிருக்கு. இனி வந்து 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி. அப்படி வரும்போது இந்த உலகமே நம்ம வாழ முடியாத சூழ்நிலை வந்துடும். அப்போ என்னோட கேள்வி என்னென்னா, நம்ம சர்வை ஆகுமா, நம்ம வாழுவோமா, நம்ம வாழ மாட்டோமா? அதுதான் கேள்வி. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. இந்த நாகரிகம் இருக்குமா இருக்காதான், அதுதான் அடிப்படையான கேள்வி. அப்போ என்னை பொறுத்த மட்டும் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நம்ம இதுவரையிலும் உலகம் அழிவுலேருந்து அழிவுக்குள்ளே தத்தளிக்கு. இனி நம்ம வேகமாகட்டு என்ன செய்கிறோம், நம்ம பேரழிவுக்கு நேராக ஓடிட்டுருக்கோம். வேகமாக நம்ம பேரழிவுக்கு நேராக ஓடிட்டுருக்கோம். அது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, தாறுமாறாக ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வழியில் கண்மூடித்தனமாக ஓடுறாங்க, அதை போல் ஓடிக்கிட்டுருக்கோம். இது ரொம்ப சங்கடமான காரியம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுதான் நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக. ஏன் இந்த பூமி எப்போ அது இந்த 3 ஐபிசி ரிப்போர்ட் சொல்லுது, இது மனிதர்களால் சூடாகுதுன்னு. இப்போ இதுக்கு பொறுப்பு யார்? மனிதர்கள் தான். முந்தி நடந்ததெல்லாம் இப்போ உலகம் பல தடவை அழிஞ்சிருக்கு, 6-7 தடவை போயிருக்கு. அப்போல்லாம் அது மனிதர்கள் இல்லை, இயற்கை. இதற்கு காரணம் யார்? இப்போ நடக்க போவதுக்கு மனிதர்கள். மனிதர்கள்னு பொதுப்படையாக சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுப்படையாக சொல்வது செல்லுபடியாகாது. ஏன்னா நம்ம நாட்டில் ஆதிவாசி இருக்காங்க, எத்தனையோ வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இருக்காங்க. அவங்க என்ன பூமியை சூடாகிட்டா இருக்காங்க? அவங்க எவ்வளோ பொருள் உபயோகிப்பாங்க? அப்போ பொதுப்படையாக சொல்வதை விட இந்த பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள், பொருளாதாரத்தில் டாமினேட் பண்ணக்கூடியவர்கள், அவர்கள் உருவாக்கிய நாகரிகம், இந்த சிவிலைசேஷனில் இந்த உலகம் அழிவுக்கு தர போயிட்டுருக்கு. நம்ம எதை நம்பணும்? விஞ்ஞானிகள் சொல்லுகிற கூட்டு என்னன்னு சொன்னால், விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இதுக்கு காரணமே என்னென்னா, இந்த புதைப்பொருள் எரிபொருட்கள் எரிபொருட்களை நம்ம உபயோகிக்கனாலேனி. புதைப்பொருள் இருக்க எரிபொருட்கள்னு சொல்லும்போது நிலக்கரி, பெட்ரோல், இப்படிப்பட்ட பொருட்களை நம்ம உபயோகிக்கிறோம். அதெல்லாம் தான் நம்ம நாகரிகமே டிபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ந்திருக்கு. காடுகளை அழித்தல், பெரிய அளவில் காடுகளை அழித்திருக்கோம். பிறகு என்ன செய்யிருக்கோன்னா, விவசாயத்தை முற்றிலுமாக மாற்றி அமைத்திருக்கோம். இப்படி இதுதான் அடிப்படை காரணங்கள். புதைப்பொருள் எரிபொருட்களை நம்ம உபயோகிச்சனால. இது விஞ்ஞானம் சொல்லுது.
விஞ்ஞானம் சொல்லுகிற. இப்போ இந்த ஐபிசிசின்னு சொல்லுது ஏகதேச 2000 விஞ்ஞானிகள் இதில் இருக்காங்க, எல்லா நாடுகள்லேருந்து. அவருடைய கூற்று இதுதான், இது மனிதர்கள் உருவாக்கியது. எப்படி உருவாக்கணும்னா இந்த புதைபொருள் எரிபொருட்களை நம்ம அதிகமாட்டு உபயோகித்தோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு வீட்டுக்கு 2 காரு 3 காரெலாம் வைக்கிறோம். அதுதான் அடிப்படையில் உலகத்தில் ஃபேக்ட்ரிஸு, உலகத்தில் உள்ள இந்த மாதிரி எரிசக்தி, இந்த மின்சாரம் எடுக்கிறதுக்கு அதிகமாட்டு நிலக்கரியை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி அதில் தான் கூட மின்சாரம் எடுக்கப்படுது உலகத்தில். அப்போது இது வந்து விஞ்ஞானிகள் சொல்லுது. ஆனால் நான் பார்க்குறதுன்னா கொஞ்சம் வித்தியாசமானது. சரி, இதெல்லாம் இருக்குது, புதைப்படி எரிபொருட்கள்லாம் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து இப்போ பொருளாதாரத்தை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு எத்திக்ஸ் வேணும், அறநெறி வேணும். அந்த அறநெறியை, இன்னொரு வகையில் சொன்னால் ஆன்மீக நெறியை இழந்த ஒரு பொருளாதாரம். உலகத்தில் முதலாளித்துவம்னு சொல்லுவோம். அது முதலாளித்துவத்துக்கு முக்கியம் என்ன தான்? முதல்லாம் முக்கியம். எது இல்லை? அறநெறிகள் இல்லை, அறநெறிகள் கிடையாது. அப்போ இன்றைக்கி உலகத்தில் அறநெறிகளற்ற ஒரு பொருளாதாரம் முதலாளித்துவம் என்பது அதுதான். பேராசை, எங்கே என்ன கிடச்சாலும் அது தோண்டி எடுக்கணும், உலகம் பூரா பொருட்களாக மாற்றி நுகர்வோர் கலாச்சாரத்தை உருவாக்கணும், நிறைவுகளை வாங்க வைக்கணும், அதுக்கு விளம்பரங்கள் நிறைய என்ன செய்யணும், நம்ம லாபம் எடுக்கணும். அப்போ மனிதனுடைய அடிப்படை தேவைகளையோ இதை மையப்படுத்தலை. எதை மையப்படுத்தி வாழ்க்கையை அமைக்கிறோம்? பொருளாதாரத்தை மையப்படுத்தி மனிதனுடைய வாழ்க்கை இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கைக்காக பொருளாதாரம் அல்ல, அந்த நிலையை உருவாக்கிட்டாங்க. அப்போது 2வது முக்கியமான காரணம் மனிதனுடைய பேராசை, மனிதனுடைய ஆன்மீக நெறிகளற்ற அந்த மனப்பான்மை தான் காரணமாக அமைகிறது. இன்னொரு காரணம் சொல்லலாம், இயற்கையை நம்ம எப்படி கையாளுறோம். நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, இயற்கையோடு ஒன்றித்து வாழ வேண்டும். அப்படி தான் பழைய காலத்தில் வாழ்க்கை முறையெல்லாம் இருந்து. அப்போது இயற்கையை நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணும். ஏன்னா நம்மளும் யார்? இயற்கையில் ஒரு பாகம். அதனால் அதை விட்டு இணைந்து வாழாமல் நம்ம வாழ முடியாது. ஆனால் மேற்கத்திய நாகரிக இந்த பொருளாதாரம் என்ன சொல்லுதுன்னா, நீ இயற்கையை மேற்கொள், காங்கரிங் த நேச்சர். இயற்கையை காங்கரிங் த நேச்சர், ஒரு பிடிக்கணும், அதை பிடிச்சி என்ன சொன்ன ஒரு எதிரியை பிடிக்க மாதிரி இயற்கையை பிடிச்சி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த மனப்பான்மையில் என்ன இருக்குது? ஒரு கொடூரமான மனப்பான்மை இருக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட அடிப்படையான காரணத்தினால தான் இந்த உலகம் அழிவு பேரழிவினராக போய்கொண்டிருக்கிறது. இதுதான் அடிப்படையான காரணங்கள். அப்போ உலகத்தில் என்ன தேவை இன்றைக்கி? இப்போ அடுத்த மாதத்தில் உலகத்தில் தொடர்ந்து மாநாடுகள் நடக்குது. ரியோ மாநாடு 1992 நடந்து எர்த் சமிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து ஆண்டுதோறும் மாநாடு நடக்கிறது. UNFCCன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச்னு சொல்கிறோம். அது இந்த டிசம்பரில் வந்து மாநாடு நடக்க இருக்குது பாரிஸ் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. உலகம் பூரா அதுக்கு ஆயத்தமாகிட்டுருக்கு. உலகம் பூரா அதுக்கு ஆயத்தமாகுது. இந்த பாரிஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாரிஸ் கான்ஃபரன்ஸில் வந்து சில முடிவுகள் எடுப்பாங்க. இதுவரையிலும் நடந்த கான்ஃபரன்ஸில் பெரிய முடிவுகள் ஒன்றும் எடுக்கலை. 1 டன் கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யலை, குறைக்கலை. ஆனால் இப்போ வந்து வரக்கூடிய இந்த மாநாட்டில் சில முடிவுகள் எடுப்பாங்க. குறிப்பாட்டு என்ன எடுப்பாங்கன்னா, உலகம் பூரா அதுக்கு ஆயத்தமாகுது. ஒவ்வொரு நாடும் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஏனைய வாயுக்கள், மீத்தேன், நைட்ரிக் ஆக்சைடு இதெல்லாம் குறைக்கணும் சொல்லி ஒவ்வொரு நாடும் என்ன செய்வாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. ஏற்கனவே பல நாடுகள் வந்து கொடுத்துட்டாங்க தங்களுடைய அறிக்கைகளெல்லாம், நாங்கள் இவ்வளோ குறைப்போம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜூனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது இறுதி முடிவு இங்கே வரும், இந்த மாநாட்டில் வரும். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒன்றுமே கொடுக்கல. நம்ம அக்டோபரில் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி எந்த டிபேட்டும்
நடக்கு. பார்லிமெண்ட்லையும் பேசப்படலை, அசம்பிளிலையும் பேசப்படலை, பஞ்சாயத்துலையும் பேசப்படலை. அது என்ன ரகசியம் இதா? மக்களுடைய சர்வ வேலை இந்த உலகத்தில் வாழமா வாழா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றை பற்றி மக்கள் மத்தியிலேயே அல்லது மக்களை சார்ந்த மன்றங்களில் எந்த விதமான டிஸ்கஷன் இல்லாமல் என்னன்னு சொல்லி ரகசியம் போல பாதுகாக்கிறது வந்து எந்த வகையிலையும் நியாயமானது கிடையாது. கண்டிப்பாக சார். ஒரு சமூக செயல்பாட்டாளராக இன்னைக்கு இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இந்த புவி வெப்பமயமாதல் எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமலே ஒவ்வொருத்தரும் எப்படி இயங்கிட்டு இருக்கோம். மனிதன் இயற்கையோடு வாழறது தான் ஒரு வளமான வாழ்வு. அதை விட்டு நம்ம எவ்வளோ தூரம் விலகி போனதுனால பல பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம். அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, உங்களோட ஆரம்ப கால போராட்டங்கள்னு இன்னைக்கு நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.